தமிழகத்தில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக கடந்த மாதம் தென் மாவட்டங்களை வரலாறு காணாத கனமழை புரட்டி போட்டு வந்த நிலையில் தற்போது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள திணைக்குளம் கிராமத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த தொடர் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 200க்கும் மேற்பட்ட நஞ்சை புஞ்சை நிலங்களில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் முற்றிலும் சேதமாகி தண்ணீரில் மூழ்கி அழுகிய நிலையில் மீண்டும் முளைக்க துவங்கியது. பொங்கலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் விவசாயிகள் இந்த மீளா துயரத்திற்கு தள்ளப்பட்டிருக்கும் காட்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கூறுகையில் லட்சக்கணக்கில் கடன் வாங்கி விவசாயம் செய்ததாகவும் தற்போது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை எனவும் வேதனையோடு தெரிவித்தனர். தற்போது தண்ணீரில் மூழ்கிய நெற்பயிர்களை அறுவடை செய்வதற்காக வயல் பகுதிகளில் தேங்கிய மழைநீரை இறைப்பானை கொண்டு வெளியேற்றியபடியே ஆட்களை வைத்து அறுவடை செய்து வயல் பகுதியில் உள்ள வரப்புகளில் வைத்து நெற்கதிர்களானது தற்போது உலர்த்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்த நெற்கதிர்களை வீட்டிற்கு எவ்வாறு கொண்டு செல்ல போகிறோம் என தண்ணீருடன் புலம்பி தீர்த்து வருகின்றனர். இதனை தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் முறையாக ஆய்வு செய்து இழப்பீடு வழங்குமாறு கண்ணீர் மல்க அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.